Hello everyone, myself Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. Previous video complex functions பார்த்தோம். அதோட continuation video தான் இது. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கும். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் ரியல் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனோட டைப்ஸ், அதாவது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன, மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டிலாம் இதுல சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்ல எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அதுவே மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷனா இருந்தா எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னு இதுல பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த இதுல என்ன இருக்கு, ஃபைண்ட் த இமேஜ் செட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் f of z is equal to z bar defined on the horizontal line y is equal to 3. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இமேஜ் செட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன மீனிங்னா நம்ம கொடுக்குற இன்புட்டும் சரி கிடைக்கிற அவுட்புட்டும் சரி நமக்கு என்னவா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோமா. அப்ப f of z is equal to z bar, இது வந்து z bar இதுல நம்ம சொல்லிடலாம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு ஆன் த ஹரிசாண்டல் லைன். இந்த டிஃபைனடுக்கு அப்புறம் இருக்குல்ல, இதுதான் நமக்கு என்ன டொமைன். ஓகே, அப்ப இத வந்து டொமைனா எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன்ல இதுக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும் தெரியுமா, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இமேஜ் செட்னாலும் ரேஞ்ச்னாலும் எல்லாம் சேம் தான். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன இது நம்ம ஃபங்க்ஷன் f of z is equal to z barங்கிறது தான் ஃபங்க்ஷன். ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நமக்கு டிஃபைன்டு ஆன் டொமைன் கொடுத்துட்டாங்க. அந்த டொமைனை வந்து நான் s நேம் கொடுத்துக்கிறேன். s வந்து என்னது, சப்செட் ஆஃப் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருக்கு. ஓகே, இப்ப என்ன ரீசன் என்னன்னா இங்க நம்ம எடுத்துக்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால நம்ம டொமைனும் சரி ரேஞ்சும் சரி எப்படி இருக்கும்னா சப்செட் ஆஃப் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். அதனால s வந்து சப்செட் ஆஃப் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்திருக்கேன். s is equal to என்ன கொடுத்திருக்காங்க, டிஃபைன்ட் ஆன் த ஹரிசாண்டல் லைன் y is equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப sங்கிறது நம்ம ஆர்டர்டு பேரலல் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரை x, y ன்னு எழுதுவோமா. x, y னா நமக்கு இங்க ஹரிசாண்டல் லைன் y யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால x, 3 ன்னு எடுத்துக்கிறேன். such that x வந்து belongs to set of real numbers. இதுதான் நமக்கு என்னன்னா டொமைன். இந்த டொமைன்ல அப்ப இத வந்து நம்ம கிராபிக்கலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல வந்து இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம், இது வந்து z பிளைன் எடுத்துப்போம். அதோட இமேஜ் செட் எல்லாம் இங்க w பிளைன்ல எடுத்துப்போமா. இது வந்து z பிளைன்ங்கிறதுனால z வந்து என்னது, x plus iy இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். ரியல் ஆக்சிஸ் வந்து x ன்னு எடுத்துப்போம், இமேஜினரி ஆக்சிஸ் y ன்னு எடுத்துப்போமா. அதே மாதிரி w பிளைனை பொறுத்த அளவுக்கு இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். அப்ப w பிளைன்ல எப்படி எடுத்துப்போம், u plus iv ன்னு எடுத்துப்போம். அப்ப ரியல் ஆக்சிஸ் என்னது u, இமேஜினரி ஆக்சிஸ் v. இங்க x உம் y உம் எப்படி இருக்கும்னா பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸா இருக்கும். ஆனா w பிளைனை பொறுத்தளவுக்கு u உம் v உம் எப்படி இருக்கும்னா ரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x and y ஆ இருக்கும். ஓகேவா, இப்ப இத நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம். இந்த சம்ம f வந்து என்னென்ன இருக்கு எடுத்துக்கிறோம்னா s தானே நமக்கு டொமைன், அதனால s ல இருந்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, f of z is equal to z barங்கிறது நமக்கு क्वेश्चन. ஓகே, அப்ப நான் வந்து நம்மளோட இன்புட் எல்லாம் எப்படி இருக்குன்னா x, 3, அதாவது ஆர்டர்டு பேர் ஆஃப் x, 3 இருக்குது. அப்ப ஆர்டர்டு பேர்னா இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எழுதிக்கலாமா. அப்ப ஆர்டர்டு பேர் ஆஃப் x, 3 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எழுதணும்னா x plus 3i ன்னு எழுதுவோம். அப்ப அதுக்கு கான்ஜுகேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதான் நமக்கு zனா z bar வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், x minus 3i க்கு ஈக்குவலா இருக்கும். இது ஓகேவா. அப்ப நம்மளோட இது என்ன, ஆர்டர்டு பேர்ல எழுதிடலாமா, x minus 3i. நீங்க இல்லைன்னா இதுலயே யூஸ் பண்ணாலும் ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பரா எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல ஆர்டர்டு பேரா எழுதிக்கிட்டாலும் சரி, உங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகே, அப்ப நமக்கு வந்து என்ன வருது, நமக்கு அவுட்புட் இன்புட் வந்து x, 3 இன்புட்டா கொடுத்துருக்கோம். அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குது, x, -3ங்கிறது அவுட்புட்டா கிடைக்குது. இங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல x, yங்கிறது நமக்கு வந்து நம்ம கொடுக்குற இன்புட். ஆனா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் u, vங்கிறது எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. அதாவது uங்கிறது நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, x கிடைச்சிருக்கு, vங்கிறது வந்து -3 கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப இந்த x வந்தோட வேல்யூவை பொறுத்து இங்க யூவோட வேல்யூ மாறும். அதாவது இசட்ல நான் எக்ஸுக்கு பதிலா இப்ப 1 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யூல வந்து 1 கிடைக்கும். இங்க நான் 2 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 2 கிடைக்கும். அப்ப இது வந்து எக்ஸ் இந்த ஒய்ல, அதாவது இசட்ல நம்ம என்ன வேல்யூ எக்ஸுக்கு எடுக்கிறோமோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆனா வியோட வேல்யூ பிக்ஸ்டா -3 இருக்கு. இது அப்படியே நம்ம டிரா பண்ணிடலாம். இங்க வந்து நமக்கு என்னது, ஹரிசாண்டல் லைன் y is equal to 3ங்கிறது தானே டொமைன். y is equal to 3னா எங்க வரும், இந்த பாசிட்டிவ் சைட்ல இங்க வருமா. அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு என்னதுன்னா y is equal to 3. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான வந்து இமேஜ் செட் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்கன்னா x, -3, அதாவது x ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகலாம். ஆனா நமக்கு v யோட வேல்யூ பிக்ஸ்டா -3 இருக்கு. அப்ப எந்த லைனை டிரா பண்ணுவோம்னா v is equal to -3ங்கிறது இந்த இதுதான் வரும். இந்த இது இருக்குல்ல,
இந்த லைன் தான் நமக்கு என்னன்னா v is equal to -3. அப்ப நம்ம எடுத்துக்கிட்டது என்னது y is equal to 3ங்கிற ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு இமேஜ் செட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதுவும் நமக்கு என்னன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அது என்னது v is equal to -3ங்கிற ஹரிசாண்டல் லைன் கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு இமேஜ் செட் என்னது, ஒரு ஹரிசாண்டல் லைன் என்னது v is equal to -3ங்கிற ஹரிசாண்டல் லைன் நமக்கு இமேஜ் செட்டா கிடைச்சிருக்கு. ரேஞ்சுன்னு கேட்டாலும் சரி, இமேஜ் செட்னு கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஒன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலா இல்லையான்னு பார்க்க போறோம். நான் இப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z1 Z2ங்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா x1 பிளஸ் i இன்டூ y1 எடுத்துக்கிறேன். இதை வந்து x2 பிளஸ் i இன்டூ y2 எடுத்துக்கிறேன். ரெண்டுமே கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எடுத்திருக்கேன். இப்ப இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் எப்ப நம்ம வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம், இதோட ரியல் பார்ட்டும் இதோட ரியல் பார்ட்டும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அண்ட் இதோட இமேஜினரி பார்ட்டும் இதோட இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். அப்ப z1 equal to z2 if and only if x1 is equal to x2 and y1 is equal to y2 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு சொல்லுவோம். அதுவே இப்ப நம்ம பார்த்தது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பார்த்தோம். அதுவே போலார் கோஆர்டினேட்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப z1 வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்னா r1 into e power i into theta 1 எடுத்துக்கிறேன். z2 வந்து என்னன்னா r into e power i into theta 2 எடுத்துக்கிறேன். இப்ப இது ரெண்டுத்தையும் எப்ப நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம்னா, இதுல இருக்க மாடுலஸ் வேல்யூ இதுல இருக்க மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி இதுல இருக்க பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டும் இதுல இருக்க பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்ப இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். அப்ப z1 is equal to z2 எப்ப சொல்லுவோம்னா, if and only if r1 is equal to r2 and theta 1 is equal to theta 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவல்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்த்தது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஈக்குவாலிட்டி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பொசிஷனல் ஈக்குவாலிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இப்ப நான் z ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஒரு வேரியபிள். ஓகே, இந்த இசட்டுங்கிற பாயிண்ட் நான் இங்க கிராபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றேன். இதுதான் என்னோட பாயிண்ட் இசட் ஒன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு z1 நான் நேம் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஆரிஜின் 0,0. இந்த ஆரிஜின்ல இந்த z1க்கு நம்ம கால்குலேட் பண்ற அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாடுலஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன் வரைக்கும் போற அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது டீட்டான்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த z1ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கியூட் எடுத்துக்க போறோம். அதாவது சர்க்கியூட்னா என்னன்னா ஒரு க்ளோஸ்டு பாத் எடுத்துக்க போறோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே பினிஷ் ஆகுற மாதிரி ஒரு க்ளோஸ்டு பாத் எடுத்துக்க போறோம். அப்ப நான் வந்து இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்னோட க்ளோஸ்டு பாத் இது அரௌண்ட் a point z0. ஓகே, இப்ப இங்க வந்து இதே நம்ம ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கோமா, இதுதான் ஆரிஜின், இதுதான் என்ன z1ங்கிற பாயிண்ட்னா இங்க நான் ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். இதுதான் நமக்கு என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜினுக்கும் z1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இங்க வந்து இது வந்து பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ். பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் எடுத்துக்கிற அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம டீட்டான்னு டினோட் பண்ணுவோம். இங்க எழுதுனா அதே தான், சேம் தான். இப்ப நான் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து ஒன்ஸ் நான் ஒருவேளை இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இது வந்து அரௌண்ட் a point z0. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல வந்து ஆரிஜின் 0,0 இந்த சர்க்கியூட்டுக்குள்ள இருக்கு. இதுல வந்து அந்த ஆரிஜின் 0,0 அங்க சர்க்கியூட்டுக்கு இல்ல. ஓகே, இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரெண்டு கேஸையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். அதாவது ஆரிஜின் இருக்கிற மாதிரி இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். இந்த க்ளோஸ்டு பாத் எடுத்திருக்கோம்ல, இந்த z1ங்கிற பாயிண்ட் இந்த z1ங்கிற பாயிண்ட் இந்த சர்க்கியூட் வழியா மூவ் ஆகி அகைன் இதே சேம் பொசிஷனுக்கே வந்துருது. இப்ப சேம் பொசிஷனுக்கு வந்தோடனே இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து z2 சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, இப்ப z1 இருந்தது, இப்ப z2 மாறிடுச்சு. z1ங்கிறது இந்த க்ளோஸ்டு பாத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, z2ங்கிறது இந்த க்ளோஸ்டு பாத் வழியா மூவ் ஆகி அகைன் இதே இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதோட அந்த பாயிண்ட் வந்து z2 சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஆர்குமெண்ட் ஆஃப் z1 என்ன இருந்துச்சு, நமக்கு தீட்டாவா இருந்துச்சு. அதாவது ஓகேவா, ஆனா இப்ப z2 ஆர்குமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா தீட்டா பிளஸ் 2π ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரெவல்யூஷன் வந்துருச்சு. ஒரு கம்ப்ளீட் ஒரு பாத் எடுத்துக்கிட்டோம்ல, க்ளோஸ்டு பாத் எடுத்துக்கிட்டோம்ல, அதை ஃபுல்லா ஒன் டைம் கவர் பண்ணிருக்கிறதுனால 2π. சப்போஸ் 2 டைம்ஸ் நம்ம கவர் பண்ணிருந்தோம்னா 4π, அதே 3 டைம்ஸ்னா 6π அந்த மாதிரி எடுத்துப்போம். இங்க நான் 1 டைம் எடுத்திருக்கிறதுனால இங்க 2π ஆட் ஆயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் வீடியோல பார்த்ததுதான். ஆர்குமெண்ட் எப்படி எடுப்போம், பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருந்து இந்த லைனுக்கு போற அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு வந்து இங்க ஃபுல்லா ஒரு க்ளோஸ்டு பாத் எடுத்திருக்கோம்ல, கம்ப்ளீட்டா ஒன்னு எடுத்திருக்கிறதுனால அது 360 ஆட் ஆகுதா, ஆல்ரெடி இங்க தீட்டா இருக்கு, அதனாலதான் இங்க தீட்டா பிளஸ் 2π வருது ஒரு ரெவல்யூஷனுக்கு. அதுவே 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னா இதோட வேல்யூ அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
2 டைம்ஸ் நம்ம சர்க்கிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் 4 into pi அதுவே 6 into pi இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா இதோட ஆங்கிளும் சரி இதோட ஆங்கிளும் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃபரெண்டான நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பொசிஷன் வைஸ் ஈக்குவல், அதே சேம் கோஆர்டினேட்ல தான் இருக்குது, அதே பிளேஸ்ல தான் இருக்குது ரெண்டு பாயிண்ட்டும். ஆனா ரெண்டுத்தோட ஆர்குமெண்ட் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கிறதுனால இந்த Z1ம் சரி Z2ம் சரி நம்ம என்னன்னு எடுத்துப்போம்னா பொசிஷன் வைஸ் ஈக்குவல், ஆனா அது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரெண்டான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா எடுத்துப்போம். அதாவது Z1ம் சரி Z2ம் சரி என்னன்னா நம்ம பொசிஷன் வைஸ் ஈக்குவல், பொசிஷனல் ஈக்குவலா இருக்குது, ஈக்குவாலிட்டியா இருக்குது. ஆனா அதை நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணிப்போம்னா இது ரெண்டுத்தையும் டிஃபரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஆனா ரெண்டுத்தோட மாடுலஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. Z1க்கு என்ன மாடுலஸ் வேல்யூ இருக்கோ Z2க்கு என்ன மாடுலஸ் வேல்யூ இருக்கோ அதே தான் சேமா தான் இருக்கும். ஆர்குமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த கேஸ் வந்து எப்ப இருக்கும்னா ஆரிஜின் இருக்குல்ல 0,0 வந்து க்ளோஸ்டு பாத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இந்த கேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ஆரிஜின் 0,0 வரல, அந்த பாத்துக்குள்ள வரல, வராததுனால ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்ல ஆர்குமெண்ட் Z1க்கு என்ன இருந்துச்சு தீட்டா இருந்துச்சுல, ஆர்குமெண்ட் ஆஃப் Z2க்கும் அதே சேம் தீட்டா தான் இருக்கும். ஏன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா இதுக்குள்ள ஆரிஜின் இருக்கு, இதுக்குள்ள ஆரிஜின் இல்ல, அதுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி மாடுலஸ் வேல்யூ இங்க ஈக்குவலா இருக்கும். ரெண்டுமே 6 தான். ஓகே, அதாவது Z1க்கு Z2க்கும் மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கு. Z1க்கு Z2க்கும் ஆர்குமெண்ட் வேல்யூ ஈக்குவலா இருந்தா இங்க வந்து Z1ம் சரி Z2ம் சரி ரெண்டுமே ஈக்குவல். இந்த கேஸ்ல வந்து ரெண்டுமே ஈக்குவல். இங்க எத்தனை ரெவல்யூஷன் எடுத்தாலும் சரி, எத்தனை க்ளோஸ்டு பார்த்து நம்ம திரும்ப திரும்ப எடுத்தாலும் ஆங்கிள் சேஞ்சே ஆகாது. நமக்கு பிக்ஸ்டா Z1க்கு என்ன ஆங்கிள் இருந்துச்சோ அதே தான் Z2க்கும் ஆர்குமெண்டா இருக்கும். ஓகே, அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. அதனால இந்த கேஸ பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா Z1 Z2 ஈக்குவல்னு சொல்லுவோம். ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த க்ளோஸ்டு பாத்துக்குள்ள ஆரிஜின் இருக்கிறதுனால அதோட ஆர்குமெண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஒரு சர்க்கிள் ஒரு ரெவல்யூஷனுக்கும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால நம்ம என்னன்னு எடுத்துப்போம்னா Z1 and Z2ங்கிற பாயிண்ட் ரெண்டுமே பொசிஷன் வைஸ் ஈக்குவல்னு எடுத்துப்போம். ஓகேவா? இங்க நம்ம ஒரு ரெவல்யூஷன் எடுத்திருக்கிறதுனால தீட்டா பிளஸ் 2 பைன்னு எடுத்திருக்கோம். அதுவே 2 டைம்ஸ் எடுத்தோம்னா என்ன எழுதுவோம்னா தீட்டா பிளஸ் 2 into 2 பைன்னு எழுதுவோம். அதே மாதிரி 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா தீட்டா பிளஸ் 3 into 2 பைன்னு எழுதுவோம். அதுவே ஜென்ரலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தீட்டா பிளஸ் n into 2 பைன்னு எழுதுவோம். அதாவது என்னன்னா தீட்டா பிளஸ் 2n பையா ஈக்குவலா இருக்கும். ஓகே, எத்தனை ரெவல்யூஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்தளவுக்கு அந்த ஆர்குமெண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்ன, மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்ன பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் இருக்கணும். எக்ஸ்ட்ரா அது என்னன்னா யூனிக்கா இருக்கணும். எல்லா அவுட்புட்டும் நமக்கு யூனிக்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவே மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன் எப்ப சொல்லுவோம், மோர் தென் ஒன் அவுட்புட் வந்துச்சுன்னா நமக்கு அதை என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது என்னன்னா இதுதான் நமக்கு Z பிளேன்னு எடுத்துப்போமா, இது வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கான W பிளேன். அதே மாதிரி இது வந்து Z பிளேன் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு இது வந்து W பிளேன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நமக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு நான் சொல்றேன். இதுதான் என்னோட பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட பாயிண்ட் Z. இதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கும் போது எனக்கு வந்து எக்ஸாக்டா ஒரே ஒரு அவுட்புட், ஆக்சுவலா டொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கணும். நான் இங்க ஒரு பாயிண்ட் வச்சு நான் இங்க பேசுறேன். Zங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா இது Wங்கிற பாயிண்ட் தான் எனக்கு அந்த அவுட்புட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாக்டா எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது இது வந்து எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலா நம்ம சொல்லுவோம்னா Z1 is equal to Z2 implies f of Z1 is equal to f of Z2. இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது இங்க நம்ம ஈக்குவல்ங்கிறது எதை நம்ம மீன் பண்றோம்னா இங்க நம்ம பார்த்தோம்ல பொசிஷன் வைஸ் ஈக்குவல், இதை தான் நம்ம இங்க மீன் பண்றோம். அதாவது இங்க Z1 Z2ங்கிற பாயிண்ட நான் இதுதான் Z. ஓகே, இங்க ஸ்டார்டிங்ல Z1 நான் நேம் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நான் ஒரு சர்க்கியூட் எடுக்கிறேன். அகெயின் இதே பொசிஷனுக்கு எனக்கு வந்துருது. ஓகே, அப்ப அகெயின் இதே பொசிஷனுக்கு வர்றதுனால Z1 வந்து என்னவா மாறிடும், Z2வா மாறிடும். Z2வா மாறுறதுனால இதோட ஆர்குமெண்ட்டும் சரி இதோட ஆர்குமெண்ட்டும் சரி டிஃபரெண்டா சேஞ்ச் ஆயிடும். அதாவது ஆரிஜின் வந்து உள்ளுக்குள்ள வருது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்தோட ஆர்குமெண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆயிடுமா.
சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கா அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல Z1க்கு இருக்கிற மாதிரியே அதே மாதிரி இதுவும் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு அப்புறமேட்டு அதே சேம் பொசிஷனுக்கு வருதா இல்லையான்னு தான் நம்ம பார்ப்போம். அதாவது என்னன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கிறோம். நான் இங்க அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம எடுத்துப்போம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கிறதுனால தான் பாசிட்டிவ் சைன் இங்க போடுறோம். சப்போஸ் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போட்டோம்னா இங்க -2π போடுவோம். அதை விட்டுட்டேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதை வந்து நான் போலார் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். போலார் ஃபார்ம்ல எழுதணும்னு என்னன்னு வச்சுக்கோ, r into e power i theta வருமா Z1க்கு. அதுவே Z2க்கு என்ன எழுதுவோம், r into e power i into theta plus 2i எழுதுவோம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், மாடுலஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. Z1ம் சரி Z2ம் சரி அதோட மாடுலஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, r தான் வரும். அதனாலதான் இங்க இதுலயும் சரி சேம் r போட்டிருக்கேன். ஆனா இங்க ஆர்குமெண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகுதுல, இது வந்து தீட்டா, இது வந்து தீட்டா பிளஸ் 2π. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷனும் நமக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மல்டி வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதாவது இப்ப r into e power i theta is equal to இதுனா implies f of r into e power i thetaவும் அதே மாதிரி f of r into e power i into theta plus 2π நமக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மல்டி வேலிட் ஃபங்க்ஷன். அப்ப எப்படி எழுதலாம், Z1 is equal to Z2 implies f of Z1 not equal to f of Z2. அதாவது இது வந்து r into e power i theta இங்க எடுத்துக்கிட்ட அதே தான், சேம் தான். r into e power i into theta plus 2π இருந்துச்சுன்னா implies f of r into e power i theta is not equal to f of r into e power i into theta plus 2π. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மல்டி வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்க நம்ம இங்க எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம கிராஃபிக்கலா பார்க்கலாம். இதான் என்னோட பாயிண்ட், இசட்டுங்கிற பாயிண்ட் நான் மார்க் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம Z1ன்னு எடுத்துப்போம். Z1ன்னு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு இங்க இருந்து நம்ம ஒரு ரெவல்யூஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லா இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு க்ளோஸ்டு பாத்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கிறோம். இங்க மல்டிவேலிட் ஃபங்க்ஷன்ல இங்க Z பிளேன்ல நம்ம ஒரு ரெவல்யூஷன் எடுக்கும் போது Z1 Z2 ஈக்குவலா இருக்கிறதுனால இங்க ஒரு ரெவல்யூஷன்ல இதே இதுல இருந்து இந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு சேம் பொசிஷனுக்கு வந்துருது. ஆனா இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இங்க இந்த மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட W1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரெவல்யூஷன்ல அதே சேம் பொசிஷனுக்கு வராது. இது வந்து அதே பிளேஸுக்கு வந்துருச்சு. ஓகே, ஆனா இது வந்து ஒரே பிளேஸுக்கு வராம எங்கேயாவது நடுவுல ஸ்டாப் ஆகுறது 2 டைம்ஸ். அதாவது இங்க வந்து 2 டைம்ஸ் வந்து ரெவல்யூஷன் எடுத்தாதான் இங்க 1 டைமே கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா 3 டைம்ஸ் இங்க ரெவல்யூஷன் எடுத்தாதான் இங்க 1 டைமே கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். சிங்கிளை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெவல்யூஷன்லயே நமக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷன் இங்கே வந்துரும். ஓகேவா? ஆனா மல்டிவேலிட் ஃபங்க்ஷனை பொறுத்த அளவுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் ஒரு ரெவல்யூஷன் நம்ம வந்து Z பிளேன்ல எடுத்திருக்கோம். அப்ப கரஸ்பாண்டிங்கான W பிளேனும் ஒரே சிங்கிள் இதுல தானே வரணும். அப்படி வராம 2 டைம்ஸ்லயோ இல்ல 3 டைம்ஸ்லயோ வந்துச்சுன்னா தான் அதை மல்டிவேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதான் நம்ம ஸ்டார்டிங்ல என்னன்னு சொன்னோம்னா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மல்டி வேலிட் என்ன சொல்லுவோம், ஒரு இன்புட்டுக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸ், அதாவது மோர் தென் 1 அவுட்புட் இருந்துச்சுன்னா அதை வந்து மல்டி வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது 1 டைம்ல வந்திருக்க மாதிரி இங்கேயும் 1 டைம் தானே வரணும். ஆனா அது வராம மோர் தென் 1 டைமா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த க்ளோஸ்டு பாத்து இது வந்து 1 டைம்ல கவர் பண்ண மாதிரி இது 1 டைம்ல கவர் பண்ணாம இருந்துச்சுன்னா அதை வந்து மல்டி வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா Z of r, θ எடுத்துக்கிறேன். அங்க r ம் θவும் என்னன்னா Z1 is equal to r into e power i theta தானே, அதுல இருக்க r ம் θவும் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி Z2க்கு என்ன வரும், Z of r, θ plus 2π வருமா. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோமா. அப்ப என்ன வரும், f of Z of r, θ is equal to f of Z of r, θ plus 2π. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அதுவே மல்டிபிள் வேலிட்னா எப்படி இருக்கும்னா, Z of r, θ equal to Z of r, θ plus 2π. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தென் இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ நாட் ஈக்குவலா இருக்கும். அப்ப f of Z of r, θ not equal to f of Z of r, θ plus 2π. நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, f of Z is equal to Z ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்ப்போம். சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, Z of r, θவும் Z of r, θ plus 2π ஈக்குவலா இருக்கணுமா. அதனால ஃபர்ஸ்ட் நான் Z of r, θ எடுத்துக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸ்ல என்ன வரும், r into e power i theta வருமா. அதே மாதிரி நெக்ஸ்ட் Z of r, θ plus 2π எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், r into e power i into θ plus 2π இதுக்கு ஈக்குவலா இருக்கும்.
இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல, இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன். அப்ப என்ன வரும், r இன்டூ இ பவர் அந்த ஐ இருக்குல்ல பவர்ல அது ஜஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப ஐ இன்டூ தீட்டா பிளஸ் 2πiன்னு வருமா. இதை இன்னும் என்ன எழுதலாம், ஈக்குவல் டு ஆர் இன்டூ இ பவர் ஐ இன்டூ தீட்டா இன்டூ இ பவர் 2πiன்னு எழுதலாமா. இ பவர் 2πi இங்க வந்து ஜஸ்ட் ஆயிலர் ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும், ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ காஸ் 2π பிளஸ் ஐ இன்டூ சைன் 2πன்னு வருமா. நமக்கு ஆயிலர் ஃபார்முலா என்னன்னு தெரியும், இ பவர் ஐ தீட்டாவா இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு தெரியும். நம்ம சம்ல இங்க 2πன்னு இருக்கிறதுனால இங்க காஸ் 2π பிளஸ் ஐ சைன் 2πன்னு வந்திருக்கு. காஸ் 2πயோட வேல்யூ 1ன்னு தெரியும், அதே மாதிரி சைன் 2πயோட வேல்யூ 0ன்னு தெரியும். அதை இங்க நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஈக்குவல் டு ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டான்னு வருமா. இங்க நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணோம், ஆர் இன்டூ இ பவர் ஐ இன்டூ தீட்டா பிளஸ் 2π இதுல ஸ்டார்ட் பண்ணோம். எதுல பினிஷ் பண்ணிருக்கோம், ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டால பினிஷ் பண்ணிருக்கோம். அப்ப ஆர்ஹெச்எஸ் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எல்ஹெச்எஸ் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாமா. அப்ப நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இசட் ஆஃப் ஆர் கமா தீட்டாவோட வேல்யூ இசட் ஆஃப் ஆர் கமா தீட்டா பிளஸ் 2π இது ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவல். இதை வந்து நீங்க எல்லா சம்லயும் செக் பண்ண தேவையில்லை, இதோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஃபங்க்ஷனோட வேல்யூ மட்டும் செக் பண்ணுங்க, ஈக்குவலா இல்ல நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணா போதும். f of z of r comma theta. நம்ம ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம், f of z is equal to z square னு தான டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு என்ன வரும், இங்க r into e power i theta the whole square னு வருமா. அப்ப நெக்ஸ்ட் என்னது, f of z of r comma theta plus 2π இது எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், r into e power i into theta plus 2π whole square னு வருமா. இப்ப நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அது ஈச் டேர்முக்கு வந்துச்சுன்னா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2i இன்டூ தீட்டா பிளஸ் 2π ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2i தீட்டா பிளஸ் 4πi வருமா. நெக்ஸ்ட் என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2i தீட்டா இன்டூ இ பவர் 4πiன்னு வரும். இங்க நம்ம இது அகைன் அங்க ஆயிலர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்க லாஸ்ட் இதுல பார்த்தோம்ல, இ பவர் 2πக்கு என்னது காஸ் 2π பிளஸ் ஐ சைன் 2πன்னு சொன்னோம்ல, அதேதான் சேம். நம்ம இப்ப இந்த சம்முக்கு நமக்கு என்ன வரும்னா காஸ் 4π பிளஸ் ஐ சைன் 4πன்னு வரும். அதோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்ப இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஆர் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2i தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க இந்த லைன் இருக்குல்ல, இதுல இருக்க ஸ்கொயர் இருந்து ஈச் டேர்முக்கு நம்ம எழுதணும்னா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2i தீட்டா. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இசட் ஆஃப் ஆர் கமா தீட்டாவோட வேல்யூ இசட் ஆஃப் ஆர் கமா தீட்டா பிளஸ் 2π இது ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதோட கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணும். அப்ப நம்ம செக் பண்ணி பார்த்ததுக்கு நமக்கு என்ன வந்திருக்குன்னா, இதுக்கும் ஆர் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2i தீட்டா வந்திருக்கு, இதுக்கும் ஆர் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2i தீட்டான்னு வந்திருக்கு. ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோமே அதுவே வந்து ஒரு சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி மல்டிபிள் வேலிட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், f of z is equal to root z இது வந்து ஒரு மல்டிபிள் வேலிட் ஃபங்க்ஷன். அதாவது என்னன்னா z பவர் 1/2. ஓகே, இப்ப நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதாவது z ஆஃப் ஆர் கமா தீட்டாவோட வேல்யூ அதே மாதிரி z ஆஃப் ஆர் கமா தீட்டா பிளஸ் 2π இதோட வேல்யூ செக் பண்ண தேவையில்லை, இதோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஜஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா, f of z of r கமா தீட்டா எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம், z பவர் half தானே டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸ்ல எழுதினா என்ன வரும், r into e power i theta whole power half ன்னு வருமா. அப்ப நம்ம என்ன எழுதலாம், இந்த half உள்ள வந்துச்சுன்னா பவர்ல r பவர் 1/2 into e power i into theta by 2 ன்னு வருமா. அப்ப இதோட வேல்யூ என்னது, ரூட் r into e power i into theta by 2. ஓகே, இப்ப நம்ம இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் பண்ண போறேன்னா, f of z of r கமா தீட்டா பிளஸ் 2π இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, r into e power i into theta plus 2π the whole power half வருமா, equal to r power 1/2 into e power 1/2 into okay i into theta plus 2π is equal to r power 1/2 into இது just 1/2 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா i into theta by 2 plus இந்த 2 and 2 cancel ஆயிடுச்சுன்னா என்ன வரும்னா pi into i வருமா, is equal to
r பவர் 1/2 into e பவர் I into theta by 2 into e பவர் pi I ன்னு வரும். இந்த e பவர் pi I யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா -1க்கு ஈக்குவலா இருக்கும். ஆய்லர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இதுக்கு அதோட வேல்யூ வந்து என்னது cos pi plus I into sin pi ன்னு வரும். அப்ப cos pi யோட வேல்யூ -1, sin pi யோட வேல்யூ 0 வர்றதுனால இங்க -1 ன்னு வரும். அப்ப என்ன வரும் minus of r பவர் 1/2 root r ன்னு போட்டுக்கிறேன் into e பவர் I into theta by 2. நம்ம இங்க என்ன நமக்கு வேல்யூ வந்துச்சு, நம்ம ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், f of z of r, theta ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ரூட் r into e பவர் I into theta by 2 க்கு ஈக்குவலா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இங்க நம்ம சம்ல இங்க யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும், is equal to minus of f of z of r, theta. ஓகே, நம்ம என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், f of z of r, theta plus 2pi இதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா f of z of r, theta க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, minus of f of z of r, theta ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இது ரெண்டுத்தோட வேல்யூ நாட் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். அதாவது என்னன்னா z1 is equal to z2 இருக்கு, implies f of z1 வந்து not equal to f of z2 இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். அதுவே z1 is equal to z2 implies f of z1 is equal to f of z2 இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்ப நம்ம நம்பர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நம்ம இங்க இதுல என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த கேஸ்ல f of z is equal to z square ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கேஸ்ல வந்து f of z is equal to z பவர் 1/2 ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் நம்பர் வந்து நான் வந்து 3ங்கிற ஒரு நம்பரை நான் இன்புட்டா கொடுக்குறேன். அதாவது இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3ங்கிறது வந்து ரியல் நம்பர் கிடையாது. 3 plus 0i காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இன்புட்டா கொடுக்குறேன். இன்புட்டா கொடுக்கும் போது நமக்கு என்ன கரஸ்பாண்டிங் அவுட்புட்னு பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு என்னது ஃபங்க்ஷன் என்னது, f of 3 is equal to z ஸ்கொயர்ங்கிறதுனால 3 ஸ்கொயர்னு வருமா, அப்ப ஆன்சர் நமக்கு என்னது 9 கிடைக்குது. அதே மாதிரி நான் எந்த ஒரு இன்புட் வேல்யூ எடுத்தாலும் எனக்கு வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த கேஸ்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவே இங்க நம்ம நம்பர்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4ங்கிறது நான் இன்புட்டா கொடுக்குறேன். 4ங்கிறது என்னன்னா இங்க பார்த்து அதே தான் 4 plus I into 0. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா f of 4 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதாவது f of 4ங்கிறது என்ன, 4 பவர் 1/2. இந்த 4 நம்ம எப்படி நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 2 into the whole square எழுதலாமா. இந்த ஹோல் பவர் 1/2, இந்த இங்க இருக்க ஸ்கொயரும் இங்க இருக்கிற 1/2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். அப்ப நான் வந்து இன்புட் வந்து ஒரே ஒரு இன்புட் 4ங்கிறது தான் இன்புட்டா நான் கொடுக்குறேன். ஆனா எனக்கு அவுட்புட் வந்து +2 எனக்கு அவுட்புட்டா கிடைக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல, -2 எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கிடைக்குது, அவுட்புட்டா கிடைக்குது. அப்ப நம்ம இங்க கொடுக்குற ஒரு இன்புட்டுக்கு எனக்கு மோர் தென் 1 அவுட்புட் வர்றதுனால இதை வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது f of 4க்கு நமக்கு வந்து 2வும் ஒரு ஆன்சர், அதாவது 2 plus I0வும் ஒரு நமக்கு அவுட்புட்டா இருக்கு. அதே மாதிரி f of 4க்கு -2 plus I0 இதுவும் நமக்கு என்னவா இருக்குன்னா ஒரு அவுட்புட்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இன்புட்டுக்கு எனக்கு வந்து மோர் தென் 1 அவுட்புட் இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம அதுலயே சொல்லிடலாம். ஓகே, ஆனா நமக்கு சிங்கிளை பொறுத்தவரைக்கும் ஃபார் ஆல் எல்லா எலமெண்ட்டுக்கும் நமக்கு யூனிக்கா இருக்கணும், அவுட்புட் வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஒரு இன்புட்டுக்கு நம்ம 2 அவுட்புட் கிடைக்குது. அதாவது 0ங்கிற பாயிண்ட தவிர மத்த எல்லாத்துக்குமே 2 அவுட்புட் கிடைக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல z பவர் 1/2 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டபுள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, அதாவது இது வந்து மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்ங்கிறது ஜெனரல் நேம், பர்டிகுலரா இந்த எக்ஸாம்பிள் வந்து இது வந்து டபுள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி z பவர் 1/3 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி z பவர் 1/n இருந்துச்சுன்னா அது nth வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனையும் மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து கிராஃபிக்கலா பார்க்கலாம். இப்ப நம்ம என்னன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம், இது வந்து ஃபர்ஸ்ட் நான் z பிளேன் எடுத்துக்கிறேன், இது வந்து w பிளேன், அதே சேம் இது வந்து z பிளேன், இது வந்து w பிளேன். அப்ப இந்த இது என்னது x, இது வந்து y ன்னு எழுதுவோம். இது வந்து w பிளேனை பொறுத்தவரைக்கும் இது வந்து u, இது வந்து v. சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், f of z is equal to z square எடுத்துக்கிட்டோமா. அதாவது f of z is equal to z square. இங்க வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூடுக்கு f of z is equal to z பவர் 1/2 எடுத்துக்கிட்டோம். இங்க இருக்கிற என்ன பார்த்தோம், 3ங்கிறது நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். அதாவது 3ங்கிறது என்னது, 3 plus I0, அதாவது 3,0 ஆர்டர்டு பேர்ல சொன்னோம்னா அப்ப 3,0ங்கிறது பாயிண்ட் எந்த இடத்துல வரும்னா இதுதான் என்னோட பாயிண்ட் வந்து நமக்கு
3,0ங்கிற பாயிண்ட். இதுக்கு வந்து நமக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். அது என்ன கிடைக்கும்னா 9,0ங்கிறது கிடைக்கும். இதுதானே இங்க 9 தானே வந்துச்சு. அப்ப ஆர்டர்டு பேர்ல சொன்னோம்னா அது 9,0. அப்ப இந்த இடம் தான் நான் 9, இது வந்து 9,0ங்கிற பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்ப நம்மளோட இது நம்ம எப்படி இருக்கும், இது வந்து இதுல மேப் ஆகும். இது வந்து என்னன்னா f of z is equal to z ஸ்கொயர்ங்கிற ஃபங்க்ஷன் எடுக்கும்போது நமக்கு சிங்கிள் வேல்யூடா இருக்கு. அதுவே மல்டிபிள் வேல்யூடனா என்ன, நம்ம இங்க என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், 4,0 பார்த்தோமா. அப்ப 4,0ங்கிறது இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 4,0. இதுக்கான நமக்கு ரெண்டு அவுட்புட் கிடைக்குது. ஒன்னு என்னது +2,0 ஒன்னு கிடைக்குது. இந்த பாயிண்ட் 2,0ங்கிற ஒரு பாயிண்ட்டும் கிடைக்குது. அதே மாதிரி -2,0ங்கிற பாயிண்ட்டும், -2,0 இது 2,0 ரெண்டுமே நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. இதுவும் நமக்கு ஒரு அவுட்புட், இதுவும் நமக்கு ஒரு அவுட்புட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்க என்ன ஃபங்க்ஷன், f of z is equal to z power 1/2ங்கிறது தான் ஃபங்க்ஷன். நம்ம வந்து லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, அனலிட்டிக் இது எல்லாமே சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருந்தா டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவே மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருந்தா அதுல எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா, நம்ம டைரக்டா எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சர்க்யூட் எடுக்கும் போது அரௌண்ட் a point z on எடுத்தோம்ல, அந்த பாயிண்ட வந்து நம்ம பிரான்ச் பாயிண்டா எடுத்துப்போம். ஓகே, அந்த பிரான்ச் பாயிண்ட்டுக்கு பிரான்ச் கட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை வந்து ஒன்னுத்தையும் ஒரு பிரான்ச்சஸா எடுத்துப்போம். ஒரு பிரான்ச்சும் நமக்கு எப்படி இருக்கும்னா சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கும். நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிள், அனலிட்டிக் இந்த மாதிரி எது பாக்குறதுக்கும் ப்ராப்ளம் இல்ல, டைரக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவே நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா இங்க நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணாம நம்ம எப்படி எடுத்துப்போம்னா ஒரு பிரான்ச்சஸா நம்ம பிரிச்சிருவோம். ஒரு பிரான்ச்சும் எப்படி இருக்கும்னா சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஒரு பிரான்ச்சுக்குள்ளேயும் லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிள் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி எக்ஸாம் சிலபஸ்ல சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதனால நமக்கு கொடுக்குற கொஸ்டினே நமக்கு சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பிரான்ச் பாயிண்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, பிரான்ச் கட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி நமக்கு கொடுக்குற கொஸ்டினே சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனா தான் இருக்கும், மல்டிபிள் வேல்யூ வராது. ஆனா மல்டிபிள் வேல்யூட்னா என்ன, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுங்கிற உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியறதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.